வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. இன்னைக்கு வீடியோல டாக் சீரியஸ் ப்ரோகிராம் பகுதி 15 மூலமா நம்ம ரிவ்யூ பண்றதுக்காக எடுத்திருக்கக்கூடிய கல்லூரி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசினர் பொறியியல் கல்லூரி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடியது. ஸோ இந்த கல்லூரியை பத்தின டாப் டு பாட்டம் விஷயத்தை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா 2013ல பேலஸ் கேம்பஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தோம்னா புதுசா ஒரு பில்டிங் கட்டி செங்கிப்பட்டியில காலேஜா ஷிஃப்ட் பண்றாங்க. ஓகேவா? இந்த கல்லூரி வந்து பார்த்தோம்னா நிறைய மாணவர்கள் வந்து வெளியூர்ல இருந்து தங்கி படிக்கிற மாணவர்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸையும் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதாவது 1 மணி நேரம் டிஸ்டன்ஸ், 2 மணி நேரம், 2 மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ரொம்ப வெளியூர்ல இருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கம்மி அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ ஒருவேளை இந்த கல்லூரியை பற்றின அறியாமை நம்ம மாணவர்களிடையே இருக்கோ அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். ஸோ இந்த கல்லூரியை பத்தின எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கல்லூரியில யூஜிக்கு என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, பிஜிக்கு என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அதே மாதிரி பிஹெச்டிக்கு கைட்ஷிப் பண்றாங்களா அப்படிங்கிறதையும், அதே மாதிரி ஹவு டு கெட் அட்மிஷன் இன் ஜிசி தஞ்சாவூர், எப்படி அட்மிஷன் வாங்குறது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அடுத்தது இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு நம்ம முதலாம் ஆண்டு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், 2ஆம் ஆண்டு முதல் 4ஆம் ஆண்டு வரை எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறனால இந்த கல்லூரி நமக்கு ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி ப்ரொவைட் பண்ணால் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஏஜென்சி மூலம் நம்ம என்னென்ன ஸ்காலர்ஷிப் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இந்த கல்லூரியில் நம்ம சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கல்லூரியில் வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, ஹாஸ்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கல்லூரியில் 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த கல்லூரி வாங்கி தருதா இல்லை தரலையா, இல்லை நீங்கள் ஆஃப் கேம்பஸ்க்கு போகணுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யூஜி பிஇ அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கல்லூரியில் ஒன்லி ஃபுல் டைம் கோர்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பார்ட் டைம் கோர்ஸ் எதுவுமே ஆஃபர் பண்ணல. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் 60 பேர் எடுக்கிறாங்க. டோட்டலாக 5 பிரான்ச் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கில் 60 பேர்த்தையும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 60 பேர்த்தையும், ட்ரிபிளியில் 60 பேர்த்தையும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசியில் 60 பேர்த்தையும், சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 60 பேர்த்தையும் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு இந்த கல்லூரிக்கு உள்ள வர மாணவர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 300 பேர் உள்ள வராங்க ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுக்காக மட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இந்த கல்லூரியில் எம்இ போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த கல்லூரி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கல்லூரி. இந்த கல்லூரியில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படிங்கிறது அவங்க இன்னும் ஆஃபர் பண்ணல. ஒன்லி யூஜி கோர்ஸை மட்டுமே வச்சு காலேஜை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தஞ்சாவூர், ஜிசி தஞ்சாவூர் ஆகட்டும், ஜிசி ஸ்ரீரங்கம் ஆகட்டும், ஜிசி தருமபுரி ஆகட்டும், ஜிசி போடி நாயக்கனூர் ஆகட்டும், இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிக்கான கோர்ஸ் கிடையாது. ஒன்லி யூஜி கோர்ஸை மட்டும் வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, பிஹெச்டிக்கு வந்து இவங்க கைட்ஷிப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் பிஹெச்டி முடிச்சு கைட்ஷிப் வாங்கி வச்சிருக்காங்க. பிஹெச்டியும் கைட்ஷிப் எல்லா ஸ்டாஃப்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்ட் டைமும் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல் டைம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இந்த கல்லூரியில் நம்ம எப்படி சார் அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டார்ட் அப் கல்லூரி. எல்லா கவர்மெண்ட் கல்லூரியும் நம்ம எப்படி அட்மிஷன் வாங்குவோமோ அதே மாதிரி தான் மெரிட் பேசிஸில் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி வைக்கக்கூடிய கவுன்சிலிங் அட்டன் பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த கல்லூரிக்கு அட்மிஷன் வாங்க முடியும். இந்த கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரிக்கு 3464. நீங்கள் கவுன்சிலிங்கில் இந்த கல்லூரி எடுக்கிறதாக இருந்தால் இந்த கோடில் இந்த கோடையும் இந்த காலேஜ் நேமையும் உங்கள் சாய்ஸில் ஃபஸ்ட்டாக கொடுத்து என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதை கொடுத்து நீங்கள் தாராளமாக இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி மெரிட் பேசிஸில் மட்டும்தான் ஆளுங்களை எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கட் ஆஃப் மார்க். இந்த கல்லூரியில் நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் நம்ம இந்த கல்லூரிக்கு உள்ளே வரலாம் அப்படிங்கிறத தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கல்லூரி ஒரு ஸ்டார்ட் அப் கல்லூரி. நான் இங்கே கொடுத்துருக்கிறதே கொஞ்சம் அதிகப்படியான மார்க் தான். ஸோ இதுலேருந்து ஒரு 2 மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர ஏறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே உங்கள் மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த கல்லூரிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு மாணவன் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சீட்டை, கடைசி மாணவன் எவ்வளோ மார்க்கை வச்சுக்கிட்டு இருக்கவன் வந்து அந்த சீட்டை எடுக்கிறானோ அவனுடைய கட் ஆஃப் மார்க்கை தான் இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு ஓசியில் யார் கடைசி சீட் எடுக்கிறாங்களோ அவனோட கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறது தான் அங்கே போடுவாங்க. அதே மாதிரி இப்போ சிவில் இன்ஜினியரிங்காக இருக்குதா, எஸ்சி சீட்டில் கடைசியாக இருக்க ஒரு சீட்டை எவன் எடுக்கிறானோ அவனோட மார்க் என்னவோ அதை தான் அந்த இடத்துல போடுவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இப்படி தான் கட் ஆஃப் மார்க்கானது கால்குலேட் பண்ண படிக்கிறது. கடைசியாக ஒரு மாணவன் கடைசி சீட்டை எடுக்கிற மாணவனோட மார்க் என்னவோ அதுதான் அந்த கல்லூரியோட அந்த வருடத்துடைய கட் ஆஃப் மார்க். ஓகேவா? அந்த கட் ஆஃப் மார்க்கோட அந்த கல்லூரியோட அட்மிஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா?
இப்போ நான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கை டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தால் 175 மார்க்கும், பிசிக்கு 165.5, பிசிஎம்முக்கு 159.75, எம்பிசிக்கு 167.5, எஸ்சிக்கு 136, எஸ்சிஏக்கு 103.5 தேவை. எஸ்டிக்கும் எஸ்சிஏக்கும் எங்கேயாவது சீட் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எஸ்சி சீட் எடுத்துக்கலாம், ஓசி சீட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் ஓசி மாணவராக இருந்தால் 152.5 இருந்தால் போதும். பிசியாக இருந்தால் 141, பிசிஎம்மாக இருந்தால் 113.5, எம்பிசியாக இருந்தால் 131, எஸ்சியாக இருந்தால் 126.67, எஸ்சிஏவாக இருந்தால் 102.75, ட்ரிபிள் இசி கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னா ஓசி மாணவர்களாக இருந்தால் 174.25, பிசியாக இருந்தால் 163.5, பிசிஎம்மாக இருந்தால் 143.25, எம்பிசியாக இருந்தால் 159.25, எஸ்சியாக இருந்தால் 137.25, எஸ்டியாக இருந்தால் 133. நீங்கள் ட்ரிபிள் எடுத்து படிக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா ஓசியாக இருந்தால் 162.5, பிசியாக இருந்தால் 152.5, பிசிஎம்மாக இருந்தால் 109.75, எம்பிசியாக இருந்தால் 150, எஸ்சியாக இருந்தால் 135.25, எஸ்டியாக இருந்தால் 134.25. நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்து படிக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா ஓசியாக இருந்தால் 167.5, பிசியாக இருந்தால் 160.25, பிசிஎம்னா 153.25, எம்பிசியாக இருந்தால் 158, எஸ்சியாக இருந்தால் 133.5, எஸ்சிஏனா 116.75, எஸ்டினா 99.75 இருந்தாலே போதுமானது. ஸோ இவ்வளவுதான் இந்த கல்லூரிக்கான கட் ஆஃப் மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு டிஸ்கஷன், இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த கல்லூரியில் நீங்கள் முதலாம் ஆண்டு சேர்ந்து படிக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அதே மாதிரி செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயருக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டில் சொல்கிறது எல்லாமே முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு. இப்போ முதலாம் ஆண்டு மாணவர்கள் நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கல்லூரிக்கு முதலாம் ஆண்டு கட்டணமாக 9,380 ரூபாய் வாங்குறாங்க. அதில் 5,000 ரூபாயை வந்து பார்த்தோம்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் இனிஷியல் டெபாசிட்டாக பேமெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதை கழிச்சிட்டு மீதி 4,380 ரூபாய் வாங்குறாங்க. யாருக்கு? பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் ஸ்டூடெண்ட் வித்தவுட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டியூஷன் ஃபீஸ்லேருந்து எக்ஸம்ஷன், ஸோ 2,000 ரூபாய் எக்ஸம்ஷன் போக மீதி 7,380 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 1,000 ரூபாயை வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் கட்டிடுறதுனால உங்களுக்கு 6,380 ரூபாயை வந்து அவங்க ஃபீஸாக வாங்குறாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, பிசி, எம்பிசி, டிஎன்சியில் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸையும் ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து 1,500 ரூபாய் கழிச்சு உங்களுக்கு 5,880 ரூபாய் ஃபீஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் 5,000 ரூபாய் நீங்கள் கவுன்சிலிங் இனிஷியல் டெபாசிட் பே பண்ணுறனால அந்த 5,000 ரூபாயை கழிச்சதை போக மீதி 880 ரூபாயை நீங்கள் கட்டினா மட்டும் போதுமானது. அதே மாதிரி நீங்கள் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் வந்து எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸையும் 1,500 ரூபாய் ஸ்பெஷல் ஃபீஸையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க கழிச்சுட்டு காலேஜ் ஃபீஸாக உங்களுக்கு 5,880 ரூபாயை மட்டும் வைக்கிறாங்க. 1,000 ரூபாயை நீங்கள் கவுன்சிலிங்லேயே கட்டிடுறனால வெறும் 4,880 ரூபாயை கட்டினா மட்டும் போதுமானது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மாணவர்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் எக்ஸம்ஷன் கொடுத்து 7,380 ரூபாயை மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபீஸாக வச்சுருக்காங்க. 5,000 ரூபாயை நீங்கள் கவுன்சிலிங்கில் கட்டிடுறனால வெறும் 2,380 ரூபாயை மட்டும் நீங்கள் வந்து அட்மிஷன் போடும்போது கட்டினா போதும். சரிங்க சார், இப்போ ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸில் சொல்லிட்டீங்க, இப்போ செகண்ட் இயருக்கும் நாங்கள் இவ்வளோ ஃபீஸ் கட்டணுமா, கொஞ்சம் அதிகமாக தெரியுது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. செகண்ட் இயர் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம இதிலிருந்து ஒரு 2,000 ரூபாயிலிருந்து ஒரு 1,500 ரூபாய் வரைக்கும் கம்மியாக கட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் கிடையாது, அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அதனால நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு இனிஷியல் டெபாசிட் ஒரு ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி ஒரு 1,500 கட்ட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி காலேஜ் லைப்ரரிக்கும் காலேஜுக்கும் வந்து ஒரு 1,000 ரூபாய் நம்ம டெபாசிட்டாக வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட் இயரில் மட்டும் கொஞ்சம் ஃபீஸ் நமக்கு அதிகமாக தெரியுது. 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷத்துக்கு போகும்போது அந்த ஒன் டைம் ஃபீஸும் அந்த டெபாசிட்டும் கிடையாது. ஸோ நம்ம ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் குறையும். ஸோ அப்போ நம்ம வந்து ரொம்பவே கம்மியான ஃபீஸை தான் நம்ம கல்லூரிக்கு கட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ லேட்டரல் என்ட்ரியில் வர மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இயர் முதல்ல இந்த கல்லூரிக்கு வரும்போது இந்த ஃபீஸை கட்டுவீங்க. அடுத்தது 3வது வருஷம், 4வது வருஷம் அந்த 1,500 ரூபாயும் 1,500 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் மைனஸ் பண்ணி மீதி ஃபீஸை தான் நீங்கள் 4வது வருஷம், 3வது வருஷத்துக்கு கட்டுவீங்க. ஓகேவா? இவ்வளோ தாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கல்லூரியில வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஸுக்கும், கேர்ல்ஸுக்கும் தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி குடுக்குறாங்க. ஸோ இப்போ பாய்ஸுக்கு வந்து பார்த்தோம் பாய்ஸா இருக்கட்டும், கேர்ல்ஸா இருக்கட்டும், நீங்க முதல் வருஷம் காலேஜுக்கு ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டா வந்து ஒரு ரூ. 7,000 உங்கள கட்டணும். அந்த ரூ. 7,000 வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. நீங்க ஃபைனல் இயர் வரும்போது. அப்படி இல்லைன்னா ஃபைனல் இயர்ல உங்களுக்கு மெஸ் பில்ல கழிச்சுக்குவாங்க. இப்போ ரூம் ரென்ட்டுக்கும், எலக்ட்ரிக்கல் சார்ஜுக்கும் ஒரு வருஷத்துக்கு ரூ. 450 தான் வாங்குறாங்க. அடுத்தது பிளாக்குக்கான டெவலப்மெண்ட் சார்ஜா ஒரு வருஷத்துக்கு ரூ. 1000 வாங்குறாங்க. அட்மிஷன் ஃபீஸா ஒரு ரூ. 200 வாங்குறாங்க. மிஸ்சலேனியஸா ஒரு ரூ. 300 வாங்குறாங்க. அடுத்தது போர்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸா ஒரு ரூ. 2,750 வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ரூம்ல தங்கறதுக்காக மட்டுமே ரூ. 11,700 நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும். என்ன சார் கொஞ்சம் அதிகமா தெரியுதா சார் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். இனிஷியல் டெபாசிட் இருக்கறனால அதிகமா தெரியுது. அப்படி இனிஷியல் டெபாசிட் இல்ல அப்படின்னா வெறும் 4,500 4,600க்குள்ளேயே உங்களோட அட்மிஷன் ஆனது முடிஞ்சு போயிரும். ஓகே சார். இது வந்து ரூம்ல தங்கறதுக்கு மட்டும் தானா? இல்ல மெஸ்ஸுக்கும் சேர்த்தியா அப்படின்னு கேட்டா, இந்த அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு ரூமுக்கு தங்கறதுக்கு மட்டும் தான். மெஸ் பில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாசம் மாசம் ரூ. 1,500லிருந்து ரூ. 2,000 வரைக்கும் உங்களுக்கு டிவைடட் பேசிஸ்ல உங்களுக்கு நோட்டீஸ் போர்டுல ஒட்டுவாங்க. அதுல ஒரு டேட் குடுப்பாங்க. அந்த டேட்க்குள்ள நீங்க மந்த்லி மெஸ் பில்ல நீங்க கட்டிக்கணும். இப்போ வந்து 2வது வருஷம் போனாலும் நான் இந்த 11,700 கட்டணுமா சார் அப்படின்னு கேட்டா கிடையாது. 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம் போகும்போது உங்களுக்கு இந்த ரூ. 7,000 கழிச்சிருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, இந்த போர்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ்ல ஒரு பாதியா 2,750 கட்டுனீங்கன்னா அதில் பாதியா பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலா ஒரு ரூ. 4,500 மட்டும் தான் நீங்க 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷமெல்லாம் ஹாஸ்டல்ல தங்கறதுக்காக கட்டணும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மெஸ் பில் மட்டும் மாசம் மாசம் கட்டணும். ஸோ ரொம்பவே கம்மியானது தான். இது கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும் தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா பிளேஸ்மெண்ட். சார் இந்த கல்லூரியில சேர்ந்து படிச்சா எனக்கு பிளேஸ்மெண்ட் எப்படி சார் இருக்கும்? வேலை வாய்ப்பு இந்த கல்லூரி ஏற்படுத்தி தராங்களா? அப்படின்னு கேட்டா, எஸ் ஆன் இன்னைக்கு டேட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரி வெப்சைட்ல பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கான டேபே இல்ல. எல்லா கல்லூரி வெப்சைட்லயும் அந்த பிளேஸ்மெண்ட் டேப் இருக்கும். இந்த கல்லூரியில பிளேஸ்மெண்ட் டேப் இல்ல. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கல்லூரி. இப்பதான் எல்லாமே டெவலப்பிங்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இப்போ வந்து பார்த்தோம்னா, பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா, இனிமேட்டு அவங்க டெவலப் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கல்லூரியில பிரின்சிபல் வேகன்சியை எடுத்து பார்த்தோம்னா, எல்லாருமே ஜிசிடில ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பிரின்சிபல், ஜிசி சேலம்ல ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பிரின்சிபல், அழகப்ப செட்டியார்ல ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பிரின்சிபல், இந்த மாதிரி ரெப்யூட்டட் கல்லூரியில ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் எல்லாம் இங்க வேலை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் முக்காவாசி பேர் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்காங்க. அதுவும் நிறைய பேர் அதாவது ரெப்யூட்டட் கல்லூரியிலிருந்து டெபுடேஷனுக்கு இந்த கல்லூரிக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கல்லூரியை டெவலப் பண்றதுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஆசிரியர்களை வச்சு தான் பண்ண முடியும். அதனால தான் எந்தெந்த கல்லூரி ரெப்யூட்டட் கல்லூரி இருக்கோ அதில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை வந்து டெபுடேஷன்ல எடுத்து அந்த கல்லூரிக்கு போட்டு அந்த கல்லூரியை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் இந்த கல்லூரி வந்து எந்த ஒரு பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸையும் ஸ்டூடெண்ட்டுக்கு வழங்கல. நீங்க இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறது அப்படின்னா நீங்க தாராளமா நல்லா படிக்கலாம். டீச்சிங் நல்லா இருக்கும், கோச்சிங் நல்லா இருக்கும். பட் வேலை வாய்ப்பை வந்து நீங்களே ஆஃப்லைன்ல ஆஃப் கேம்பஸ்ல போய் அட்டன் பண்ணி தேடிக்க வேண்டியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது இப்போ கல்லூரி டெவலப்பிங்ல இருக்கனால இந்த யாராவது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆபீசரை போட்டு நிறைய கம்பெனிஸ் கூட எம்ஓயு சைன் பண்ணி அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இங்க வந்து ஆளுங்களை எடுக்கிறதுக்காகவும் பிளேஸ்மெண்ட்டையும் அவங்க கூடிய விரைவில் அவங்க முழு மூச்சா செயல்படுத்திடுவாங்க. ஸோ நீங்க பிளேஸ்மெண்ட் எதிர்பார்க்க வேணாம். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா வந்து கவர்மெண்ட் கல்லூரி, இது பியூர் கவர்மெண்ட் கல்லூரி, தாராளமா படிக்கிறதுக்கு ஏற்ற கல்லூரி. யாரெல்லாம் வந்து கம்மி மார்க் எடுத்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, தாராளமா இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம். மற்ற கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமா இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம். படிக்கிறதுக்கு சூப்பரான கல்லூரிங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு பியூர் கவர்மெண்ட் கல்லூரி. ஸோ படிக்கும்போது நம்ம நல்லா படிச்சு திறமையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் வேலையை பிடிச்சிடலாம். ஸோ கவலைப்பட வேணாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவை எடுங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது கவுன்சிலிங்லையோ ஆன்லைன் கவுன்சிலிங்லையோ இல்லை வேறு எஜுகேஷன் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் graduatetamila@gmail.com நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட கொரீஸை அனுப்பலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமை காத்து பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.